ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 பயிற்சி 1.1ல் வினாயன் 4 பார்க்க போகிறோம். A = 5,6, B = 4, 5, 6, C = 5, 6, 7 எனில் A × A = B × B வெட்டு C × C என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத LHS அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறத வந்து RHS அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம LHS கண்டுபிடிச்சிக்கலாம். LHSல என்ன இருக்குது அப்படின்னா A × A இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு LHS எழுதிக்கலாம். LHSல A × A = ஸோ இப்போ A × A முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். A செட் வந்து 5, 6 கிராஸ் B மறுபடியும் ஏங்கிற செட்டு 5, 6. இப்போ இது எப்படி கிராஸ் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு 5ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். 5ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு 5 கூட கம்பைன் பண்ணணும். 5, 5. அடுத்து 5ங்கிற நம்பர் எடுத்துகிட்டு 6 கூட கம்பைன் பண்ணணும். 5, 6. அதே மாதிரி செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். 6, 5, 6, 6. ஸோ இப்போ LHS வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது RHSக்கு போகலாம். RHSல பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. B × Bயும் இருக்குது, C × Cயும் இருக்குது. ஸோ 2ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல B × B கண்டுபிடிச்சிக்கலாம். B × B = ஸோ செட் B என்ன அப்படின்னா 4, 5, 6 கிராஸ் மறுபடியும் B 4, 5, 6. ஸோ இதில் ஃபஸ்ட்டு முதல் நம்பர் எடுத்துக்கலாம். முதல் நம்பர் 4. இப்போ 4, 4, 4, 5, 4, 6. இப்போ அடுத்தது ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாம். 5ங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். 5, 4, 5, 5, 5, 6. ஸோ அடுத்து மூணாவது நம்பர் எடுத்துக்கலாம். 6, 6, 4, 6, 5, 6, 6. ஸோ இது வந்து B × B. ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது C × C. ஸோ இப்போது C × C கண்டுபிடிக்கலாம். ஸோ C செட் என்ன அப்படின்னா 5, 6, 7 கிராஸ் திரும்ப 5, 6, 7. ஸோ ஃபஸ்ட்டு 5ங்கிற உறுப்பு எடுத்துக்கலாம். 5, 5, 5, 6, 5, 7. ஸோ இப்போ ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கலாம். 6, 6, 5, 6, 6, 6, 7. ஸோ இப்போ மூணாவது உறுப்பு எடுத்துக்கலாம். 7, 5, 7, 6, 7, 7. ஸோ இப்போது C × C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா 2 நம்பருக்கும் வெட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ வெட்டு அப்படின்னா 2க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 செட்லேயும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். therefore B × B வெட்டு C × C = ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சேமாக இருக்குது அப்படின்னு. 4, 4 இங்கே இல்லை. 4, 5 இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லை. 4, 6 இங்கே இல்லை. அடுத்து 5, 4 இங்கே இல்லை. ஆனால் 5, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது 5, 5. இப்போ அடுத்த நம்பரை செக் பண்ணலாம். 5, 6. 5, 6 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 6, 4. 6, 4 இங்கே இல்லை, ஸோ விட்டுறலாம். 6, 5. 6, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 6, 6, 6, 6. ஸோ அது அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் இந்த 2க்கும் காமனாக இல்லை. இப்போ B × B வெட்டு C × C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஈக்குவேஷனை வந்து 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்னா இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனையும் முதல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இந்த முதல் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஸோ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா இதுலேயும் அதே தான் இருக்குது. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவல் அப்படின்னு தெரியுது. இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவல் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சது என்ன?
ஏ கிராஸ் ஏ. இப்போ இங்கே எழுதிக்கலாம் 1 மற்றும் 2 ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் சி. ஸோ இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.